எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் சுகன்யா, வயசு 35 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ராசியம் 10 கும்பம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் 10 சதவீதம் சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்களா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஸ்கூல் தான் படிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஸ்நாக்ஸை மொத்தமாக செஞ்சு பல பேக்கரி கடைகளுக்கு ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் தான் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கா சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்களுக்கு வயசாகிட்டதால இவங்க எடுத்து நடத்திட்டு இருக்காங்களா. இவங்களால பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு கடையை நடத்த சிரமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் ஆகிய சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்டுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல படுத்த படுக்கை ஆகி அப்புறம் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி நம்மகிட்ட வரன்னு பார்த்து கொடுக்க சொல்லி வந்திருக்காங்க. நம்மள மாதிரி இன்னும் சில மேட்ரிமோனியில் பதிவு பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்பொருத்தனை வேலைக்கு போன மாதத்துலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களையும் பேரண்ட்ஸையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல குணம் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவரை அவன் விரும்புகிறாங்கம்மா. கடைசி வர உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்களும் யாரும் துணை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தனிமையில் இருந்தீங்கன்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மீதி இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக போகும். உங்களை பார்த்துக்கவும் ஆள் கிடைப்பாங்கம்மா. எங்கள் பேர் சங்கீதா, வயசு 38 ஆகுது. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. ராசியம் 10 மிதனம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் 10 திருவாதிரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்களா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜர் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே இப்போ எல்லாம் சொல்லியிருக்காங்க. சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அவர் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி அப்படியே இருக்காங்களாமா. அவருக்கு மேரேஜ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. இவங்க வேலை பார்க்குற இடத்துலையே பல பேர் தப்பாக அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவங்க ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால தான் பெருசாக எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க அண்ணாவை விட்டுட்டு தனியாக ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இனிமேல் தனியாக இருக்க முடியாது. இவங்களோட பாதுகாப்புக்கு ஒரு ஆண் துணை வேணும் தான் இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாம்மா. இவங்க இது வர 30 பவுன் நகையும் 6 லட்சம் பணமும் சேர்த்து வச்சுருக்காங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்க அவங்கள நம்பி தான் முழுசாக வருவாங்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு நல்ல கேரக்டர் உள்ள அன்பாக பாசமாக பார்த்துக்கிற கணவர் தான் அவரை எதிர்பார்க்குறாங்க. ஒரு நார்மல் வருமானம் உள்ள ஆளாகணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் தனிமையில் துணை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, துணை தேடிட்டு இருக்கீங்கன்னா இவங்க உங்களுக்கு சரியாக இருப்பாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்கள அப்ரோச் பண்ணலாம். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.